ராகி சேமியா நல்லா சாஃப்டா உதிர் உதிரே எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? நம்ம கடையில ரெடிமேடா கிடைக்கிற பேக்கெட் சேமியா ஒரு பேக்கெட் 180 கிராம்ஸ் போட்டிருக்குங்க. இது நான் 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு இந்த 1.5 பேக்கெட் ராகி சேமியாவை உள்ள போட்டுடலாம். ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு எதுவும் கிடையாது. சேமியா முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க. ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னாவே சூப்பரா ஊறிடும். ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கணும். கட்ட மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிருங்க. இட்லி பாத்திரத்துலதான் நான் சேமியா ஊற வச்சேன். அதே பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டுல அந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த சேமியாவை நல்லா பரப்பி விட்டுட்டு வேக வைக்கணுங்க. நீங்க வேணும்னா 2 தட்டுல கூட வச்சுக்கலாம். இடியாப்ப பிளேட் இருந்தாலும் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சீங்கன்னா மூடி வச்ச நேரத்துல இருந்து 5 நிமிஷம் போதும். சூப்பரா வெந்துரும். நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும், நல்லா வெந்துரும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த சேமியா தாளிக்கிறதுக்கு கடாயில ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு வேணும்னா நீங்க வேர்க்கடலை சேர்த்தலாம், முந்திரி சேர்த்தலாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நான் எப்பவுமே பருப்பு சேர்த்த உடனே பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிடுவேன். அப்பதான் பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்கும். நல்லா இது வெள்ளையாகணும். ஆனா படப்படன்னு வெடிக்குங்க. அது கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ணணும். இப்ப இது கூட வரமிளகாவும் சேர்த்துட்டு பருப்பு பிரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டோம்னா காரம் நல்லா இறங்கிரும். இந்த பச்சை மிளகா இப்ப நான் காமிக்கிற மாதிரி வெள்ளையானாதான் நல்லா வதங்கிருக்குன்னு அர்த்தவங்க, காரமும் இறங்கிருக்கும். இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வேணும்னா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு நான் எப்பவுமே தக்காளி சேர்க்க மாட்டேங்க. இப்ப இந்த ராகி சேமியா நான் ஒரு தட்டுல கொட்டி வச்சிருக்கேங்க. இது கொஞ்சம் லைட்டா உதுத்து விட்டுக்கலாம். நான் யூஸ்வலா பண்ணும்போது ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வதக்கி விட்டுருவேன். வெந்ததுமே அப்படியே அந்த இட்லி தட்டோடவே தூக்கி இதுல கொட்டி கலந்துருவேன். கலந்து விட விட நல்லா உதிரியா உடஞ்சு வந்துரும். நான் சொன்ன மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க தட்டுல கொட்டி உதுத்து விட்டுட்டு இந்த வெங்காயம் வதக்கினதோடையும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ராகி சேமியாவை உள்ள சேர்த்துக்கோங்க. நான் சேமியா உப்புமா பண்ணும்போதே ராகி சேமியா எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அதுக்காக தான் நான் பண்றேன். நீங்க வேற ஏதாவது மெத்தட்ல பண்றதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணல. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொத்தமல்லி தழை தூவிட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இதே நீங்க ஸ்வீட் பண்ணலாம். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த ராகி சேமியா வேக வச்சு எடுத்திருக்கோம் பாருங்க, அது கூட ஒரு சிட்டிகை உப்பு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி தேங்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் காரம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்க பண்ணும்போது இதுல 1/4 நீங்க ஸ்வீட்டுக்கும் மீதி 3/4 நீங்க காரத்துக்கும் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சாஃப்டா நல்லா உதிரியா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ஈஸி மெத்தட் இருந்தாலும் சொல்லுங்க.